அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவிடமிருந்து 73,000 துப்பாக்கிகளை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மதிப்பு ரூபாய் 837 கோடி ஆகும். இது குறித்து பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது, கிழக்கு லடாக் பகுதிகளில் இந்திய இராணுவத்துக்கும் சீன இராணுவத்துக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதையடுத்து அப்பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. இதற்கான ஆயுதங்கள் கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது வேகம் எடுத்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து 73,000 SIG 716 ரோந்து ரக துப்பாக்கிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. அதற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தாகியுள்ளது. இது 7.62 × 51 mm காலிபர் துப்பாக்கிகள். இதனை கொண்டு 500 மீட்டர் வரை துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பட்டாலியன்களுக்கு இந்த துப்பாக்கிகள் வழங்கப்படும். இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு ரூபாய் 837 கோடி. இந்த திட்டத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கடந்த ஆண்டு டிசம்பரிலேயே ஒப்புதல் அளித்துவிட்டது. ரஷ்யாவின் AK-203 கலாஷ்னிகோவ் ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் தயாரிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக ஏற்கனவே ரூபாய் 647 கோடி மதிப்புக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு 72,400 SIG 716 ரக துப்பாக்கிகள் பாதுகாப்பு படைக்கு வாங்கப்பட்டன. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. முதலில் கொள்முதல் செய்யப்பட்ட 72,400 துப்பாக்கிகளில் இராணுவத்துக்கு 66,400, விமானப்படைக்கு 4,000 மற்றும் கடற்படைக்கு 2,000 என பிரித்தளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன. அடுத்த செய்தி, சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே ஏற்கனவே கடல் எல்லை தொடர்பான பிரச்சினை நிலவி வருகிறது. இந்த நிலையில் இரு நாடுகளும் தென் சீன கடலில் மற்றொரு இடம் தொடர்பாக மோதிக்கொண்டுள்ளன. சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளுமே கடலில் உள்ள பல்வேறு தீவுகள் மற்றும் பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக இந்த மோதல் அதிகரித்து வருகிறது. இரு நாட்டு கப்பலும் மோதிக்கொள்ளுதல், கைகலப்புகள் மற்றும் போர் மிரட்டல் குற்றச்சாட்டுகளும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் கடந்த வாரம் இரு நாட்டு கப்பலும் சபீனா மணல் திட்டு அருகே மோதிக்கொண்ட போது பிரச்சனை தீவிரமானது. கப்பலை வேண்டுமென்றே மோதியதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுகின்றன. சீனாவால் ஜியான்வின் ஜியாவோ என்றும் பிலிப்பைன்ஸால் எஸ்கோடா சோல் என்றும் அழைக்கப்படும் சபீனா மணல் திட்டு பிலிப்பைன்ஸின் மேற்கு கடற்கரையில் இருந்து 75 கடல் மைல் தொலைவிலும் சீனாவில் இருந்து 630 கடல் மைல் தொலைவிலும் அமைந்துள்ளது. இப்பொழுது சபீனா மணல் திட்டில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி சர்ச்சைக்குரிய ஸ்பிராட்லி தீவுகளின் சபீனா மணல் திட்டு பகுதியில் பல சீன மற்றும் பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மோதிக்கொண்டன. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் நிறைந்த பகுதி இது. இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு உரிமை கோரி வருகின்றன. பிலிப்பைன்ஸ் கப்பல் வேண்டுமென்றே தங்கள் கப்பல் மீது மோதியதாக சீன கடலோர காவல் படை கூறியது. அதே நேரத்தில் சீன கப்பல்கள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக பிலிப்பைன்ஸ் தெரிவித்தது. ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது சுற்று மோதல் நடந்தது. அப்போது இரு தரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டன. பிரிட்டன், ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவின் நடவடிக்கைகளை விமர்சித்துள்ளன. திங்களன்று 40 சீன கப்பல்கள் தன் 2 படகுகளை இடைமறித்தன என்றும், சில மாதங்களுக்கு முன்பு மணல் திட்டு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்ட பிலிப்பைன்ஸ் கடலோர காவல் படையின் கப்பலான தெரேசா மாக்புனாவுக்கு பொருட்களை கொண்டு சென்று சேர்க்கும் மனிதாபிமான பணியை சீனா தடுத்ததாகவும் பிலிப்பைன்ஸ் கூறியது. சபீனா மணல் திட்டில் நிலத்தை ஆக்கிரமிக்க சீனா முயற்சிப்பதாக பிலிப்பைன்ஸ் சந்தேகிக்கிறது. சபீனா மணல் திட்டின் நீருக்கடியில் நொறுக்கப்பட்ட பவளப்பாறை குவியல்களை அது சுட்டிக்காட்டியது. அதன் கடலோர காவல் படை இதை படம் எடுத்துள்ளது. மணல் திட்டை விரிவுபடுத்த அந்த பொருளை சீனா பயன்படுத்துகிறது என்று அந்த நாடு குற்றம் சாட்டியது. இவை அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் என்று கூறி
சீன அரசு ஊடகம் அவற்றை நிராகரித்தது. இந்த மணல் திட்டில் நீண்ட காலத்திற்கு தங்கள் இருப்பை நிலைநாட்டும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் தெரேசா கப்பலை ஏப்ரலில் சபீனாவுக்கு அனுப்பினார்கள். எண்ணெய் மற்றும் எரிவாயுவாக ஸ்பிராட்லி தீவுகளை ஆராய்வதற்கான தனது முயற்சிகளுக்கு இது முக்கியமானது என்று பிலிப்பைன்ஸ் கருதுகிறது. இதற்கிடையில் தெரேசா கப்பல் இருப்பை மணல் திட்டை ஆக்கிரமிப்பதற்கான பிலிப்பைன்ஸின் முயற்சியாக சீனா பார்க்கிறது. இரண்டாம் உலகப் போர் காலத்தின் ஒரு துருப்பிடித்த சிதைந்த கப்பலை பிலிப்பைன்ஸ் 1999ஆம் ஆண்டு இரண்டாவது தாமஸ் மணல் திட்டில் நிறுத்தி வைத்ததாக சீன அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவாவின் சமீபத்திய வர்ணனை தெரிவித்திருக்கிறது. ஒரு சில வீரர்கள் இப்போதும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அவ்வப்போது உணவு சப்ளை தேவைப்படுகிறது. பல ஆண்டுகளாக இந்த கப்பல் இரு நாடுகளுக்கும் இடையே நிலையான மோதலுக்கு ஆதாரமாக இருந்து வருகிறது. கப்பலுக்கு பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணிகளை தடுக்க சீனா தொடர்ந்து முயற்சிக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகும் அது இப்போதும் அங்கேயே உள்ளது. பிலிப்பைன்ஸ் சபீனா மணல் திட்டிலும் இதையே மீண்டும் அரங்கேற்ற முயற்சிக்கிறது என்று அந்த வர்ணனை மேலும் கூறுகிறது. பிலிப்பைன்ஸிடம் சீனா இனி ஒருபோதும் ஏமாறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான சண்டை தீவிரமடைகிறதா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இரண்டாவது தாமஸ் மணல் திட்டு மற்றும் ஸ்கார்பரோ மணல் திட்டு உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய பவளப்பாறைகள் மற்றும் திட்டுகள் மீதான தங்கள் உரிமை கோரல்களை இரு தரப்பினரும் செயல்படுத்த முயற்சிப்பதால் சமீபத்திய மாதங்களில் பல ஆபத்தான மோதல்கள் நடந்துள்ளன. எதிர்த்தரப்பை விரட்டியடிக்க படகுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் விளைவாக இந்த மோதல்கள் ஏற்படுகின்றன. பிலிப்பைன்ஸ் கப்பலின் மீது சீனா சக்தி வாய்ந்த நீர் பீரங்கி மற்றும் லேசர்களை பயன்படுத்துகிறது. சீனர்கள் தங்கள் படகுகளில் ஏறி கை கலப்புகளில் ஈடுபடுவதாகவும் பொருட்களை பறிமுதல் செய்வதாகவும் மற்றும் காற்று நிரப்பக்கூடிய சிறு படகுகளில் துளைகள் இடுவதாகவும் பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டுகிறது. சீன கடலோர காவல்படை வீரர்கள் கத்திகள், ஈட்டிகள் மற்றும் வாள்களுடன் தனது இராணுவ கப்பல் ஒன்றில் ஏறி தன் துருப்புகளை மிரட்டியதாக பிலிப்பைன்ஸ் சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிக்கு எதிராக போராடுகிறோம் என்று பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு படையின் தலைவர் கில்பர்டோ தியோடோரோ அவர்கள் செவ்வாயன்று கூறினார். அதே நேரத்தில் சீனாவிற்கு எதிராக ஒரு வலுவான எச்சரிக்கையை வெளிவிடுமாறு சர்வதேச சமூகத்திடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தனது படை வீரர்கள் பலர் காயமடைந்ததாக பிலிப்பைன்ஸ் கூறுகிறது. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. சீனாவின் நடவடிக்கைகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டவருக்கு மரணம் ஏற்பட்டால் அது போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் அவர்கள் எச்சரித்துள்ளார். அவர்களின் தகராறு இறுதியில் தென் சீன கடலில் பெரும் மோதலுக்கு வழிவகுக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கவலைப்படுகிறார்கள். பிலிப்பைன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் மத்திய அம்சத்தை நாடும் முயற்சியை முன்பு மேற்கொண்டது. அதே நேரத்தில் தென் சீன கடலின் பெரும் பகுதிக்கு உரிமை கோர சீனா பயன்படுத்தும் 9 லைன் எல்லை கோட்டுக்குள் அதன் சட்டப்பூர்வ உரிமை கோரல்கள் எதுவும் இல்லை என்ற தீர்ப்பு வெளியானது. ஆனால் இந்த முடிவை அங்கீகரிக்க சீனா மறுத்துவிட்டது. ஆனால் சமீப வாரங்களில் இரு நாடுகளும் கடலில் மோதலை தணிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டன. இரண்டாவது தாமஸ் மணல் திட்டில் உள்ள இராணுவ நிலைக்கு உணவு, பொருட்கள் மற்றும் வீரர்களை கொண்டு சேர்க்கும் அனுமதியை பிலிப்பைன்ஸுக்கு வழங்குவதற்கு கடந்த மாதம் சீனா ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் சபீனா மணல் திட்டில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது மோதலின் தீவிரத்தை குறைக்கும் முயற்சிகள் பயனளிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.